அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போதில் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணவங்க ஃபீஸ் எக்ஸம்ஷனுக்கு அவைல் பண்ண முடியலை, அகெயின் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய queries கொடுத்துருந்தீங்க. அதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஸோ நம்ம பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் நம்ம அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பேஜ் நம்மளுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு கொஷினே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஷின் தான். ஸோ 2019க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கொஷின் தான் இருக்கும். ஒருவேளை 2019க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியது இருக்கும். 2019 நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலை அப்படின்னா அதில் நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. 2024க்கு வந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த காலமில் எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் அப்ளை பண்ணீங்களோ அதுக்கு மட்டும்தான் எஸ் கொடுக்கணும், இன்னொன்றுக்கு நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் 2019க்கு எஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது கீழேயே இன்னொரு பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் நீங்கள் 2019க்கு நீங்கள் அப்ளை பண்ணப்போ ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும் இல்லையா, அதை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்கும். அதை நம்ம என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலமில் எஸ் கொடுத்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கு கீழேயே இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் 2024க்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு தான் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணவங்க அடிஷ்னலாக பண்ணணும். இந்த ஒரு ஸ்டெப் அப்ளை பண்ணிவிட்டு மிட்ர ப்ராசஸ் எல்லாமே நார்மலாக எல்லாருமே ப்ரொசீட் பண்ண மாதிரி ப்ரொசீட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ லாஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ காலமில் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகிடுது அப்படின்னா ஃபீஸ் எக்ஸம்ஷன் ஆகி நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது வருது. பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டலை. ஸோ இதுதான் நாங்கள் கேண்டிடேட்க்கு அப்ளை பண்ணும்போது எங்களுக்கு பார்த்த சினாரியோவாக இருக்கட்டும். ஸோ எங்களை பார்த்து அப்ளை பண்ண எல்லாருமே சொன்ன விஷயங்கள் இதுதான். ஒரு சில பேருக்கு இஷ்யூஸ் இருந்தது அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ ப்ரீவியஸாக இந்த 2 காலத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் ரெகுலராக செக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப்ஷனை தவிர நம்மளுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே ப்ரீவியஸாக அப்ளை பண்ணவங்க மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. இந்த காலமை கரெக்டாக ஃபில் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஒரு சில பேர் அப்ளிகேஷன் பிடிஎஃப் இல்லை, அப்ளிகேஷன் நம்பர் எடுக்க முடியலை அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவேளை உங்ககிட்ட அப்ளிகேஷன் பிடிஎஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த மெயில் ஐடியிலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மெயில் ஐடியில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஆர்பியில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான நம்பர். உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ரெண்டுமே சேமான நம்பர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதே நம்பரையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் பிடிஎஃப் தான் நெசசரியாக வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதுதான். இன்னொரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணாதக்கப்போ நம்ம என்ன மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அதே தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அதே இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபீஸ் அவைல் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படியெல்லாம் எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. இந்த 2 காலம் மட்டும்தான். நம்மளோட அப்ளிகேஷன் நம்பரை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். வேறு எந்த அடிஷ்னல் ஃபார்மேட்ஸுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு நார்மலாக அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் அவைல் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு இல்லாட்டி லாக் அவுட் பண்ணிவிட்டு சிஸ்டமை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அகெயின் மறுபடியும் லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள்.
அகெயின் லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சைனப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா போதும். மறுபடியும் ஒரு புது மெயில் ஐடி புது மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ சைனப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம வந்து உள்ளே போயிடலாம். யூசர் நேமில் ரெஜிஸ்டர் ஐடி கொடுக்கணும். பாஸ்வேர்டில் சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதையே என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றின கரண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த பேஜில் ஃபஸ்ட்லேருந்து அகெயின் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா, நம்ம அப்ளை பண்ண இயருக்கு தான் அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத அகெயின் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் ஃபீஸ் வந்து அவைல் ஆகலை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து ஃபீஸ் பே பண்ணிடாதீங்க. ஏன்னா ப்ரீவியஸாக அப்ளை பண்ண எல்லாருக்குமே ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உண்டு. ஸோ அகெயின் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து அவைல் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த 2 காலம் தான் ப்ரீவியஸாக அப்ளை பண்ணவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை கரெக்டாக கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு எக்ஸம்ஷன் வந்துடும். இது கரெக்டாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டவுட்ஸ் இருந்ததுனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம வந்து பார்த்துருவோம். தேங்க்யூ.